பொள்ளாச்சி வழக்கில் எவ்வளவு செல்வாக்கு இருந்தாலும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்று கூறியது நடைபெற்றிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேட்டி. கோடநாடு வழக்கிலும் உரிய தண்டனை பெற்றுத்தரப்படும் என்று உறுதி. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமா உறுதியாக யார் குற்றவாளியோ தண்டிக்கப்படுவார்கள். எப்படிப்பட்ட பொறுப்பில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய செல்வாக்கு பெற்றிருந்தாலும் சரி, நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள்னு சொன்னாங்க. அது நடந்திருக்கு. இப்போ கொடநாடு கொலை கொள்ளை வழக்கும் அதே மாதிரி இருக்குமா சார்? அதுவும் போயிட்டு இருக்கு. அதுவும் இந்த புதிய தண்டனை வழங்கப்படும். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்ததும் சிபிஐ விசாரணைக்கு மாற்றியதும் அதிமுக அரசு. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கியதில் திமுக அரசுக்கும் முதலமைச்சருக்கும் என்ன பங்கு என்று இபிஎஸ் கேள்வி. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் அதிமுகவினரை காப்பாற்ற இபிஎஸ் முயன்றதாக அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு. மக்கள் மறந்திருப்பார்கள் என்று நினைத்துக் கொண்டு நாடகமாடியதாக விமர்சனம். விருப்பு வெறுப்புகளை கடந்து காழ்ப்புணர்ச்சியின்றி கள நிலவரங்களை சொன்னால்தான் தேர்தல் வியூகம் வகுக்க முடியும். நெல்லை மாவட்ட நிர்வாகிகளுக்கு திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அறிவுறுத்தல். உதகை மலைப்பகுதி மேம்பாட்டு திறந்தவெளி மைதானத்தில் நடைபயிற்சி மேற்கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நடைபயிற்சி. உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் ஆய்வு. மருத்துவ மாணவர்களுடன் கலந்துரையாடிய முதலமைச்சர். ஆகம விதிகளுக்கு உட்படாத கோவில்களில் அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக நியமிக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் அனுமதி. 3 மாதங்களுக்குள் ஆகம கோவில்களின் பட்டியலை தயார் செய்த பிறகு நியமனம் செய்யலாம் என்று தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவு. பல்கலைக்கழக துணை வேந்தர்கள் நியமிக்கக்கூடிய அதிகாரத்தை அரசுக்கு வழங்கக்கூடிய சட்டங்களை எதிர்த்த மனு. மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. துணைவேந்தர் நியமனத்தை தமிழக அரசு மேற்கொள்ளும் சட்ட திருத்தம். அரசுதழில் வெளியிட்ட தமிழ்நாடு அரசு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்கிறாரா ஓ பன்னீர்செல்வம்? நாளை செய்தியாளர்களை சந்தித்து விளக்குவார் என்று வைத்தியலிங்கம் பேட்டி. நாளைக்கு தான் முடியுது கூட்டம். முடிஞ்சது பிறகு அண்ணன் உங்களை சந்திப்பாரு. இப்ப எதுவும் பேச மாட்டேன். நாளைக்கு ஈவினிங் சொல்லுவாரு. எங்களை தவிர்க்க முடியாது. உத்தரப்பிரதேசில் 5 செமி கண்டக்டர் அலைகள் அமைக்க ஒப்புதல். 3700 கோடி ரூபாய் மதிப்பில் ஆலை அமைக்க ஒப்புதல் தந்த பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை. இந்திய ராணுவத்தின் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் வகையில் சென்னையில் பாஜக பேரணி. மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தலைமையில் தேசிய கொடியுடன் அணிவகுப்பு. காஷ்மீர், பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களின் எல்லையோரத்தில் இயல்பு நிலை திரும்புகிறது. பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் நடத்துவதை நிறுத்திய நிலையில் பள்ளிகள், கடைகள் திறக்கப்பட்டன. ட்ரோன்களை தாக்கி அழிக்கக்கூடிய ஃபாக்ஸ்த்ரா பரிசோதனை வெற்றி. 5000 அடி உயரத்திற்கும் அதிகமாக இலக்குகளை தாக்கி அழிக்கக்கூடிய ஏவுகணை ஒடிசாவின் கோபால்பூரில் பரிசோதனை. அஜர்பைஜான், துருக்கிக்கு சுற்றுலா செல்லக்கூடிய இந்தியர்களின் முன்பதிவு 60% குறைந்ததாக மேக் மை ட்ரிப் புள்ளி விவரம். இந்தியாவுடன் அத்துமீறிய மோதலுக்கு பாகிஸ்தானுக்கு 2 நாடுகளும் ஆதரவு தெரிவித்ததால் இந்தியர்கள் புறக்கணிப்பு என்று தகவல். ராணுவ வீரர்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக செல்லூர் ராஜு மீது முன்னாள் ராணுவ வீரர்கள் குற்றச்சாட்டு. நடவடிக்கை கோரி ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு. சிறுபான்மையின மக்களின் உரிமைக்காக தமிழக வெற்றிக் கழகம் முதன்மை சக்தியாக களத்தில் நிற்கும். வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்த வழக்கு நாளை உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் விஜய் அறிக்கை. ₹1000 கோடி டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகளை சிபிஐக்கு மாற்றக் கோரிய மனு. மத்திய மாநில அரசுகள், சிபிஐ, அமலாக்கத்துறை, லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.
பாலியல் வழக்கில் மத போதகர் ஜான் ஜெபராஜை நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கோவையில் 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் கைதான நிலையில் ஜாமீன். சேலம் சங்ககிரி அருகே கதவுகளை மூடாததால் அரசு பேருந்திலிருந்து சாலையில் விழுந்து 9 மாத குழந்தை இறந்த விவகாரம். அரசு பேருந்தின் ஓட்டுநர் சிவன்மணி, நடத்துனர் பழனிசாமி சஸ்பெண்ட். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு போதிய படுக்கைகள் இல்லை என்று புகார். தரையில் நோயாளிகள் ரப்பர் ஷீட்டுகள் படுக்க வைக்கப்படக்கூடிய அவலம். பொள்ளாச்சி அருகே மது போதையில் அரசு பேருந்தை இயக்கிய ஓட்டுநர். நடுவழியில் பேருந்தை நிறுத்திவிட்டு ஓட்டுநர் ஓய்வெடுத்ததால் பயணிகள் அவதி. மதுரையில் தடம் பார்க்கும் நிகழ்விற்காக ஆழ்வார்புரத்தில் மீண்டும் வைகை ஆற்றுக்கு வந்த கள்ளழகர். பக்தர்கள் சர்க்கரை தீபம் ஏந்தி சுவாமி தரிசனம். வெற்றிகரமாக முடித்த கல்வராயன். 3 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் கனமழை நீடிக்கும். கிருஷ்ணகிரி, தேனி, நீலகிரி உட்பட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் 2 நாட்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்பு. வெப்பநிலையும் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு இருக்கும் என்று வானிலை மையம் கணிப்பு. இந்த மாத இறுதிக்குள் தமிழ்நாட்டில் மழை தீவிரமடையும். வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் தகவல். கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பிற்பகலில் மிதமான மழை. ஏரிச்சாலை, மூஞ்சிக்கல், அப்சர்வேட்டரி, பாம்பார்புரம் உள்ளிட்ட பல இடங்களில் பெய்தது. கோவை, ராமநாதபுரம், சிங்காநல்லூர், இடையர்பாளையம் உள்ளிட்ட இடங்களில் மழை. மேட்டுப்பாளையம், தொண்டாமுத்தூர் மற்றும் அவற்றின் சுற்று வட்டார பகுதிகளையும் குளிர்ச்சியாக்கிய மழை. செல்போன் சேவை நேற்று பாதிக்கப்பட்டதற்கு மன்னிப்பு கேட்ட ஏர்டெல். நெட்வொர்க் பிரச்சினை முழுமையாக சீர் செய்யப்பட்டதாகவும் அறிவிப்பு. உச்சநீதிமன்றத்தில் புதிய தலைமை நீதிபதியாக பதவியேற்றார் BR கவாய். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். UPSCயின் புதிய தலைவராக பாதுகாப்புத்துறை முன்னாள் செயலாளர் அஜய்குமார் நியமனம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு. பத்து மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியீடு. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தேதியிலிருந்து 3 நாட்கள் முன்கூட்டியே வெளியாகிறது. செஞ்சியில் ஒரே பள்ளியில் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய 167 பேர் வேதியியல் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்த விவகாரம். வினாத்தாள் கசியவில்லை என்று விழுப்புரம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அறிக்கை. உளுந்தூர்பேட்டை அருகே கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவில் தேரோட்டம் கோலாகலம். தாலி துறக்கக்கூடிய நிகழ்வில் பங்கேற்ற திருநங்கைகள். தனக்கு கொலை மிரட்டல் வருவதாக நடிகையும் அதிமுக நிர்வாகியுமான கௌதமி புகார். தன்னை மிரட்டக்கூடிய நபர்களிடமிருந்து பாதுகாப்பு வழங்க சென்னை காவல் ஆணையரிடம் கோரிக்கை. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் கைதான ஞானசேகரன் மீது மற்றொரு பாலியல் வழக்கு பதிவு. பெண் ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் CBCID போலீசார் நடவடிக்கை. மதுரையில் இளைஞர் ஒருவரை இளைஞர்கள் சிலர் கற்களால் கடுமையாக தாக்கும் காட்சி.
நடமாட்டம் மிகுந்த பகுதியில் நடந்த தாக்குதலால் மக்கள் அச்சம். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே லோடு ஏற்றிச் சென்ற லாரி கவிழ்ந்து விபத்து. சாலையோரம் நின்றிருந்தவர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். சென்னையில் 1,80,000 தெரு நாய்கள் உள்ளதாக மாநகராட்சி அறிவிப்பு. கூடுதலாக 10 மண்டலங்களில் 10 நாய்கள் இன கட்டுப்பாட்டு மையங்கள் அமைக்கப்படுவதாகவும் தகவல். மெக்சிகோ நாட்டில் ஹாட் ஏர் பலூன் திருவிழாவில் பரிதாபம். வானில் பறந்து கொண்டிருந்த பலூன் திடீரென்று தீப்பிடித்ததால் கீழே விழுந்து ஒருவர் பலி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் 8,805 ரூபாய்க்கு விற்பனை. நேற்று சரிந்த இந்திய பங்குச்சந்தைகள் இன்று சற்று ஏற்றம். மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 182 புள்ளிகளும், தேசிய பங்குச்சந்தை நிப்டி 88 புள்ளிகளும் உயர்வு. புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்க மத்திய அரசை வலியுறுத்தி பொதுநல அமைப்பினர் தொடங்கிய கையெழுத்து இயக்கம். 1,33,000 ரூபாய் மதிப்பிலான ஜெர்மன் நாட்டு பேனாவில் முதல் கையெழுத்து இட்ட முதலமைச்சர் ரங்கசாமி. சென்னை பெருநகர பகுதியில் 1,80,157 தெருநாய்கள் இருப்பதாக மாநகராட்சி தகவல். தெருநாய்கள் பெருக்கத்தை கட்டுப்படுத்த கூடுதலாக 10 மண்டலங்களில் 10 நாய்கள் இன கட்டுப்பாட்டு மையங்கள் கட்டப்பட்டு வருவதாகவும் அறிவிப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிக்கு ஆட்டோ வழங்கிய பொதுச் செயலாளர் ஆனந்த். ஆட்டோவின் முன்பக்க கண்ணாடியில் விஜய்க்கு நிகராக தன்னுடைய போட்டோ இருந்ததால் அதிருப்தி அடைந்து கிழித்தார். திருநெல்வேலி மாவட்டம் முன்னீர் பள்ளத்தில் திமுக நிர்வாகி வீடு மீது பெட்ரோல் குண்டு வீச்சு. நெல்லை டவுன் பகுதியில் தனியார் பைக் ஷோரூம் முன்பும் பெட்ரோல் குண்டு வீசி சென்ற மர்ம கும்பல். வேலூர் மாவட்டம் குடியாத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்ற கங்கையம்மன் கோவில் தேரோட்டம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை இழுத்து நேர்த்திக்கடல். எடப்பாடி பழனிசாமியின் பிறந்தநாளை ஒட்டி காஞ்சிபுரத்தில் 71 கிலோ பிரம்மாண்ட கேக் வெட்டிய தொண்டர்கள். 2000 பேருக்கு சுட சுட சிக்கன் 65 உடன் பிரியாணியும் பரிமாறப்பட்டது. சேலம் மாவட்டத்தில் கென்ய நாட்டு இளைஞர் மாடியில் இருந்து தவறி விழுந்து உயிரிழப்பு. மது போதையில் கீழே தவறி விழுந்ததாக போலீசார் தகவல். நாமக்கல் அருகே தள்ளுவண்டி இட்லி கடையில் தண்ணீர் டம்ளர் தொடர்பான தகராறு. சிக்கன் ரைஸ் கரண்டியால் தாக்கப்பட்டவர் உயிரிழப்பு. திருச்சி அருகே மேலக்கல் கண்டார் கோட்டையில் 2 குழந்தைகளை கொன்றுவிட்டு பெற்றோர் தற்கொலை. காரணம் குறித்து பொன்மலை காவல்துறையினர் விசாரணை. திருச்செந்தூர் அருகே ஊர் மக்களை அவதூறாக பேசியதாக யூடியூபர் ஜிபி முத்து வீடு முன்பாக திரண்ட மக்கள். தெரு காணவில்லை என்று தாம் கொடுத்த புகாரை திசை திருப்ப முயற்சி என்று ஜிபி முத்து குற்றச்சாட்டு. வன்னியர் சங்க முன்னாள் தலைவர் ஜே குருவின் வாழ்க்கை வரலாற்று படத்திற்கு தடை கோரி மனைவி தொடர்ந்த வழக்கு. இயக்குனர் கௌதமன் மே 15ஆம் தேதிக்குள் பதிலளிக்க சென்னை நீதிமன்றம் ஆணை. காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோவில் சித்திரை உத்திர பெருவிழாவின் வெள்ளித்தேர் உற்சவம். கண்களை பறிக்கக்கூடிய வகையில் கோலாகலமாக நடைபெற்ற வான வேடிக்கை.
தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர் அருகே இளவேலங்கால் கிராமத்தில் கோவில் கொடையை ஒட்டி மாட்டு வண்டி பந்தயம். அச்சு உடைந்த நிலையில் சாரதியின்றி ஓடி கவனமீர்த்த மாட்டு வண்டி. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அருகே ஊருக்குள் புகுந்த காட்டு யானை. 20க்கும் மேற்பட்ட கிராம மக்களுக்கு வனத்துறையினர் எச்சரிக்கை. சென்னை பெருங்குடியில் நள்ளிரவில் பணி முடிந்து வீடு திரும்பிய பெண்ணை பின்தொடர்ந்து பாலியல் தொல்லை. அத்துமீறியவனின் கையை கடித்துவிட்டு தப்பிய இளம்பெண். சேலம் சிறைச்சாலையில் பேக்கரி பண்டங்களை விற்பனை செய்ததில் முறைகேடு. மாமியாரின் ஜிபே கணக்கில் பணம் பெற்ற காவலர் சஸ்பெண்ட். ஆரணியில் முன்பக்க கண்ணாடியின்றி ஊரை வலம் வரும் தனியார் மினி பேருந்து. போதிய போக்குவரத்து வசதி இல்லாததால் வேறு வழியின்றி பொதுமக்கள் ஆபத்தான பயணம். டூரிஸ்ட் ஃபேமிலி வெற்றியை நெல்லை தியேட்டரில் ரசிகர்களுடன் கொண்டாடிய சிம்ரன். எடுத்தாலும் தீராது, தடுத்தாலும் தனியாது. நெல்லையில் கிடைத்த அழகான அனுபவத்தை மறக்க முடியாது என்றும் நிகழ்ச்சி. எடுத்தாலும் தீராது, தடுத்தாலும் தனியாக அன்புக்கு விளையது. உத்தராகண்ட் மாநிலத்தில் நாயை வேட்டையாட வந்த சிறுத்தை. சக நாய்கள் சேர்ந்து கடித்து குதறியதில் சிறுத்தை தப்பி ஓடிய சிசிடிவி காட்சி வைரல். சண்டிகரில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 95.6% மதிப்பெண் பெற்று அசத்திய ஆசிட் வீச்சால் பாதிக்கப்பட்ட பெண். சமூகத்திற்கு சிறந்த முறையில் பணியாற்ற IAS ஆக வேண்டும் என்பதே லட்சியம் என்று தன்னம்பிக்கை பேச்சு. ஆட்குறைப்பு நடவடிக்கையில் இறங்கிய மைக்ரோசாப்ட் நிறுவனம் உலகம் முழுவதும் 6000 ஊழியர்களை பணியிலிருந்து நீக்க முடிவு.